வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வியர்ட் அண்ட் worst ஃபுட் காம்பினேஷன். மேகி உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? அட சை, அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. ஏய், மல்லிகைப்பூவா? எப்படி அந்த குழம்பு ஊத்தி நல்லா பிசைஞ்சு திங்கணுமா ராஜ்கிரண் மாதிரி? வழக்கம் போலதான் டிஸ்க்ளைமரை முன்னாடியே சொல்லிடுறேன், யாரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது இந்த வீடியோவை பார்க்க வேண்டாம். மீறி பார்த்தீங்க அப்படின்னா உள்ள போனதெல்லாம் உடனே வெளியே வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு, பாத்துக்கோங்க. என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். சரி, ரைட், ஆரம்பிச்சிருவோமா? முதல் வீடியோ. சட்னி செய்யறாங்க போலயே, சூப்பர், நல்லதானே செய்யறாங்க. என்னடா டேய், அதுல ஏன்டா இவ்வளவு மசாலா? சட்னியா குழம்பாடா? அதுக்கு மேல இட்லி மாவை ஊத்திக்கிட்டு இருக்காங்க. அட பாவிகளா, என்னடா இது? அதுக்கு மேல தாளிச்சு விட்டாங்க. அத கட் பண்ணி வச்சு சாப்பிட்டு போயிடலாமா? என்ன ஒரு கண்டுபிடிப்பு பாத்தீங்களா? நம்ம தனியா இட்லி குண்டாவை எடுத்து அதுல தண்ணியை வேக வச்சு இட்லியை வச்சு அவிச்சு எடுத்து இன்னொரு பக்கம் சட்னி சாம்பார்னு தனித்தனியா செஞ்சு எவ்வளவு நேரம்? மொத்தத்தையும் ஒரே இடத்துல செய் அப்படின்னு சொல்லி சட்னியை ஃபர்ஸ்ட் செஞ்சு அதுக்கு மேல குழம்பு செஞ்சு அதுக்கு மேல இட்லி மாவை ஊத்தி மொத்தமா செஞ்சு அதுக்கு மேல தாளிச்சு வர விட்டாங்க. எல்லாத்தையும் எடுத்து வச்சு தின்றலாமா? நல்ல ஐடியாவா தான் இருக்கு, இருந்தாலும் டேஸ்ட் எப்படி இருக்கும்னு தெரியலையப்பா. இருக்கு ஆக்சுவலி நல்லாவே இருக்கு. இட்லி குண்டால அவிக்கிற அளவுக்கு இதுல ஊத்தி அவிச்சு எடுத்துற முடியுமா? என்ன சொல்றாங்க? எதுக்கும் வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. வாயில நல்லா வருது, சொல்ல முடியல. எண்ணெயை எடுத்து ஊத்தி அதுக்கு மேல கடுகை போட்டு கருவேப்பிலைய போட்டு இதை போட்டு அதை போட்டு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்றாங்க? புளிய போட்டு ரசம். பரவாயில்ல, நல்லா தானே செய்யறாங்க. இதுல என்ன இருக்கு? ஏய், மல்லிகைப்பூவா? மல்லிகைப்பூ ரசமா? எங்க இருந்துடா கண்டுபிடிக்கீங்க புதுசா? எப்படி மல்லிகைப்பூ மாதிரி இட்லி வேணும்னு கேள்விப்பட்டிருக்கேன்டா, ஆனா மல்லிகைப்பூல ரசமா? என்னடா சொல்றீங்க? என்னடி இது? மல்லிகைப்பூல ரசமா? எங்க வீட்டுல நாங்க மல்லி ரசம் வச்சு சாப்பிட்டுருக்கோம்டா, ஆனா மல்லிகைப்பூ ரசத்தெல்லாம் எப்படிடா யோசிச்சீங்க? கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன்? இதுக்கப்புறம் தலையில பூவை வாங்கி வச்சுட்டு அது வாடி போனதுக்கு அப்புறம் எதுக்கு வேஸ்டா கீழே போட்டுக்கிட்டு அதை போட்டு ரசம் ஜீவன் செஞ்சிட்டீங்கன்னா அது விஷமலடா மாறிடும். அதை சாப்பிட்ட தம்பித்துறை ஒரு நிமிடமே இருந்திருக்கிறார், மறு நிமிடமே இறந்திருக்கிறார். பர்கரை தூக்கிட்டாங்கடா. பர்கருக்கு மேல பாலை ஊத்திட்டாங்க. இது நீ பர்கருக்கு மேல ஊத்துன பால் இல்ல, பர்கருக்கே ஊத்துன பால்ரா டேய். கன்றாவியே, சை. இப்படி எல்லாம் அசிங்கப்படுத்தப்படாது. பாருங்க, உள்ள என்னென்ன போட்டுருப்பாங்களோ எல்லாத்தையும் போட்டு கொத்து கொத்துன்னு கொத்தி அதை ஒரு ஐஸ்கிரீமா எடுத்து போட்டு அதுக்கு மேல தக்காளி. அட கொக்காளி, யாரா நீங்க? இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? அவனுங்களுக்கெல்லாம் எவன்டா? எதையுமே விட்டு வைக்க மாட்டீங்களா? டீ காபியை தான் போட்டு அநியாயம் பட்டு இருந்தீங்க, இப்ப பர்கர் வரைக்கும் வந்துட்டீங்க. அடுத்து என்ன பீஸா தானடா? அந்த ஐஸ்கிரீம் மிஷின்ல எதை போட்டு கொத்தி எடுத்தாலும் நான் ஐஸ்கிரீம் கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லிருச்சுங்கிற ஒரே காரணத்துக்காக இவங்க கையில எதெல்லாம் கிடைக்குதோ, என்ன கர்மமெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு ஐஸ்கிரீம் பண்ணிடுவாங்க. கர்மம் இதெல்லாம் இவெல்லாம் எப்படிதான் சாப்பிடுறாளோ? மறுபடியும் மேகியா? என்ன மேகி எப்பயும் தண்ணியில தான் போடுவாங்க, இப்ப டைரக்டா குழம்புலயே போட்டீங்களா? அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கும். அதுக்கு மேல மேகி மசாலா போட்டீங்களா? சூப்பர். கொத்தமல்லியை தூவி முடிச்சு விட்டீர்களா இல்லையா? அதுக்கு மேல என்னடா? அதுக்கு மேலையும் குழம்பா? அதுக்கு மேல கறி? இந்த மேகி உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? அட சை, மேகி எல்லாம் பார்த்தா சாப்பிடணும்னு ஆசை வரும்டா, இதெல்லாம் பார்த்தா வாந்தி எடுக்கிற மாதிரி இருக்குடா டேய். அவனை மன்னிக்க கூடாது, ஒரு துளி கூட அவனை மன்னிக்க கூடாது. இதெல்லாம் உள்ள போச்சுன்னா வெளியே வர்றதுக்கு எப்படி வரும் தெரியுமாடா? சின்ன பசங்கள்ல இருந்து பெரிய ஆட்கள் வரைக்கும் விரும்பி சாப்பிடுற மேகிடா இது. எதுக்குடா அதை போட்டு போகி பண்ணிட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட ஒரு 6 மாசமாவே இந்த ஆபரேஷன் நாங்க பிளான் பண்ணிட்டு தான் சார் இருந்தோம். குலாப் ஜாமுனை எடுத்து போண்டா போட போறாங்க போல இருக்கு. மாவுல வச்சு பரட்டிட்டாங்க. சப்பாத்தியா? ரைட்ரா. ஆனா இது அவ்வளவு ஒஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். சப்பாத்தி வித்து அது மைதா சப்பாத்தி. ஸோ அதுவும் ஒரு மாதிரி ஸ்வீட் செய்யக்கூடியது தான். அதுக்குள்ள
குலாப் ஜாமுன் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வந்ததுல இது எவ்வளவு பெட்டர். நெக்ஸ்ட் மறுபடியும் சப்பாத்தியா, இதுக்குள்ள என்ன போடுறாங்க, ஜெம்ஸ். ஐயோ ஐயோ, என்ன இதை பொரிச்சு எடுக்க போறானா இல்ல உருட்ட போறானான்னு தெரியலையே. உருட்ட தான் போறேன். உருட்டிட்டான்ல, ரைட்ரா. ஜெம்ஸ் சப்பாத்தி போடு, நாளா கட் பண்ணி வச்சு சாப்பிடு. ஆனா இது இன்னும் நல்லா தான் இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு சப்பாத்திக்குள்ள வந்து குலாப் ஜாமுன், சப்பாத்திக்குள்ள ஜெம்ஸ், இதெல்லாம் வச்சு சுடணுமா? இதனால கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு அப்டேட் ஆகணுமா இல்லையா? அப்டேட் அதுக்காக பண்ற முயற்சி தான். ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தாண்டா நாடு முன்னேறும். சிக்கனை கழுவி எடுத்துட்டாங்க, அதை நன்றாக அறுத்து, அதை பொளந்து, அதை நல்லாக வறுத்து, அதை காய வைத்து, அதை எடுத்து மிக்சியில் போட்டு அரைத்து, ஏய் அதை பொடியாக்கி என்னடா செய்ய போறீங்க? அதை போட்டு பிசைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன சப்பாத்தி மாவு ரெடி பண்ணிட்டான். ஐயா காப்பாத்துறா. என்னடா முடிவுல இருக்க? ரவுண்ட் ரவுண்டா பொரிச்சு எடுக்க போறானா? ஏய் பாகு ரெடி பண்ணி குலாப் ஜாமுன், சிக்கன் குலாப் ஜாமுன். யாரா நீங்க? எங்க இருந்துடா இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? டேய், குலாப் ஜாமுன்ங்கிறது ஒரு ஸ்வீட்ரா, அதெல்லாம் அப்படியே ரசிச்சு சாப்பிட வேண்டியது. அது வெஜிடேரியன். அத போய் சிக்கன்ல யோசிச்சிருக்கீங்கன்னா யாரா நீங்களா? நம்ம சமையல்கார மணி. சிக்கன் 65 கேள்விப்பட்டிருக்கேன். சிக்கன் குலாப் ஜாமுன் எப்படிங்க இருக்கும் இது? சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்க டிஷ் எல்லாம் சாப்பிடுறதுக்கே கொஞ்சம் பீதி ஆகுது, மீறி சாப்பிட்டா பேதி ஆகுது. இதுல நீங்க வேற இப்படி புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வந்தா நாங்க அதெல்லாம் சாப்பிடுறதா இல்ல சாப்பிடுறதாடா? இது என்னது? என்னத்தையோ போட்டு கிண்டுறேன், அது மட்டும் தெரியுது. மாசாவா? ஏய் மாசாவா? மாம்பழத்தை வெட்டி போட்டான், கடைசியா மேகியை போட்டு கிண்ட போறியாடா? இது என்னது? அதுக்கு மேல மசாலா பொடியை போடுறான், மாம்பழம் இனிப்பு, அதுக்கு மேல என்ன கிரீமை ஊத்திக்கிட்டு இருக்கேன். என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒண்ணும் புரியல. கடையில என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டான் போல. இது என்னது? மோமோஸை பொரிச்சு எடுத்த மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு டிஷ்ஷா? அதுக்கு மேல ஊத்துனா பாருங்க கிரீமை. அத பார்க்கும் போதே இப்பவே ஒரு மாதிரி கலக்குது எனக்கு. அதாவது சாப்பிட்டாதான் கலக்கும், இதை பார்க்கும் போதே கலக்குது. அவன் கடையில என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் போட்டு கிண்டி கிளறி எதெல்லாம் பொரிக்கணுமா பொரிச்சு எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி உன்னை கொடுக்குறான். மக்களும் அதை வாங்கி சாப்பிடுறாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவன் நிலைமை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? தர்பூசணியை நன்றாக குளிப்பாட்டி தளத்தை ஒட்டி அதை துண்டு துண்டாக வெட்டி, என்னடா செய்ய புரியாத, என்ன எண்ணெயை சூடாக்கிட்டு இருக்காங்க. தர்பூசணி 65 நினைக்கிறேன், அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. முக்கிட்டாக்கல்ல, ரைட்ரா. ஃப்ரைடு சிக்கன் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃப்ரைடு வாட்டர் மெலான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுதான். என்னடா பாவம் பண்ணிச்சு அந்த வாட்டர் மெலானு? அதெல்லாம் சாப்பிட்டா வெயில் காலத்துக்கு சாப்பிட்டா அப்படி இருக்கும்டா. அதுவும் சீசனுக்கு தாண்டா அது கிடைக்கும். அந்த சீசன்லயும் போய் எடுத்து அதை நாங்க பொரிச்சு சூடாக்கி சாப்பிடணுமாடா? ஏன்டா? ஏன்? ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார் தானே. மறுபடியும் இட்லி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? என்னது வகை வகையான ஜாம் எடுத்து தைக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் சிவப்பு, அடுத்து மஞ்சள், மூணாவது வெள்ளை கலர் ஜாம், அதுக்கு தொட்டுக்க ஐஸ்கிரீம், அதுக்கு மேல இவனை தூவி விட்டாங்க, அதுக்கு மேல சாக்லேட் சிறப்பு. சூப்பர்ரா. அதுக்குள்ள சாக்லேட்டை வச்சு அவிச்சிருக்காங்க. இட்லினா நல்லா காரச்சாரமா சாப்பிட வேண்டிய சாப்பாடுறா அது. சரி, சம்டைம்ஸ் நாங்க ஜாம் வச்சு சக்கரை வச்சுலாம் சாப்பிடுவோம் தான். நீ உள்ள சாக்லேட் வச்சு அதுக்கு மேல ஜாம் வச்சதான் கூட பரவாயில்ல, ஆனா தொட்டுக்க ஐஸ்கிரீம் கொடுத்த பாடுறா. சாப்பிட இவங்க பண்றதெல்லாம் பார்த்தா கடைசியில நம்ம இட்லியை கூட உருப்படியா சாப்பிட முடியாம ஆக்கி விட்டுருவாங்க போலயே. சாப்பாடு வேணா ஒரு மண்ணு வேணாம் வாயா. பியர் சூப்பரு. பியர் ஆம்லெட் பார்த்துருக்கோம், இது இதில் ஊத்துறாங்க. ஐஸ்கிரீமு, பியரு, பால் மிக்சிங்கா? அட பாவிகளா டேய்.
இல்ல உண்மையிலேயே இதெல்லாம் வாங்கி சாப்பிடுறதுக்கு ஆள் இருக்குதா? எனக்கு ஒன்றும் புரியலையே. டேய், ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து வெஜ் நான்வெஜ்னு பிரிச்சிங்க, அதெல்லாம் கூட ஓகேடா. கடைசியில் ஆல்கஹால் நான் ஆல்கஹால் தான் கேட்டு வாங்கணுமாடா? சார் ஒரு ஐஸ்கிரீம் வேணும், வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? இல்லை வெஜ்ஜு தாங்க. ஆல்கஹாலிக்கா நான் ஆல்கஹாலிக்கா? நான் ஆல்கஹாலிக்குங்க. இந்த அளவுக்கு டீட்டெயிலிக்கா போடுமாடா? பியர் ஐஸ்கிரீம் எப்படிரா சொல்லும் போது எனக்கு நம்மளுங்குது. இதுக்கப்புறம் நம்ம ஊர் குடிமகன்லாம் ஒயின் ஷாப்ல இருந்து நேரா பரோட்டா கடைக்கு போய் பரோட்டா சால்னா பிச்சு போட்டு சாப்பிட மாட்டாங்க. நேரா ஐஸ்கிரீம் கடைக்கு போயிட்டு ஒரு பியர் ஐஸ்கிரீம் போடு குடு அப்படின்னு எடுத்து 4 நக்கு நக்கிட்டு போயிடுவாங்க போல இருக்கு. இது என்ன ஐஸ்? இதெல்லவோ ஐஸ். மறுபடியும் டீ எடுத்து ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்கடா. டீ, பிஸ்கட்டு, பால் போட்டு கிண்டு கிண்டு கிளறி அதை ஒரு ஐஸ்கிரீமா செஞ்சு கொடு. சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் நீ எதை வேணாலும் எடுத்து கொட்டலாம்டா. டேய், டீ காப்பியை கூட விட்டு வைக்க மாட்டீங்களாடா? முதல்ல இந்த ஐஸ்கிரீம் மிஷினை எவன் கண்டுபிடிச்சானோ அவனை தூக்கி போட்டு மிதிச்சா சரியாயிருன்னு நினைக்கிறேன். என்னடா பாவம் பண்ணிச்சு டீ எல்லாம். இதுக்கப்புறம் அந்த குளிர் காலத்துல நல்லா சூடா டீயை குடிச்சுக்கோங்க. அதே வெயில் காலம் வந்துச்சுன்னு வைங்களேன், அதே டீயை வாங்கி தம்பி ஊத்தி கிண்டி கிளறி கொடுப்பா, ஐஸ்கிரீமா கொடு, நான் எடுத்து 4 நக்கு நக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போயிடலாம் போல இருக்கு. என்னடா எங்கடா போயிட்டு இருக்கு உலகம்? ஏதோ பேசுறீங்க. பிரெட்டை நல்லா அறுத்து உள்ள இருக்கிற குடலெல்லாம் புடுங்கி வெளியே வீசி அதில் பட்டரை தடவி 4 பக்கம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ரைட், இப்போ டம்ளர் ரெடி ஆயிடுச்சு. அதுக்குள்ள மிச்சரை போட்டு குழம்பு ஊற்றிக்கிட்டு இருக்க ஐயா. அதுக்கு மேலே எதையோ போட்டு சீஸை ஊற்றி மறுபடியும் வாளி நிறைய குழம்பா. இப்போ எப்படி அந்த குழம்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு திங்கணுமா ராஜ்கிரண் மாதிரி? என்னடா டிஷ் இது? பன்னுல மிச்சரை போட்டு ஆல்ரெடி குழம்பையும் ஊத்திட்டாங்க. அப்புறம் எதுக்கு திரும்ப வாளி நிறைய குழம்பு? அதையும் எடுத்து ஊத்தி குடிச்சிட்டு போகணுமா? என்ன பண்ணணும்? இது என்ன டிஷ்னு தெரியல, இதை எப்படி சாப்பிடுறதுன்னு புரியல. ஆனா இதை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுடா. முதலாளி சரியான இடத்துல தான் சந்திச்சிருக்கோம். பாத்ரூம் இங்கே இருக்கு, நீங்க உள்ள போங்க முதலாளி. ஆக மொத்தத்துல இவங்க மண்டைக்குள்ள இருக்கிற மூளையை வெளியே எடுத்து நல்லா கசக்கி புளிஞ்சு கண்டுபிடிச்சு கொண்டு வர டிஷ் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ஆள் இருக்கிற வரைக்கும் இவங்க நிப்பாட்ட மாட்டாங்கடா. எவ்வளவு பெரிய தத்துவத்தை நசுக்கி சுருக்கமா சொல்லிட்டியா? ரைட், அவ்வளவுதான் நம்மளுடைய கலெக்ஷன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்க பார்த்ததுல எது உங்களுடைய ஃபேவரட் டிஷ்ஷா இருந்துச்சு, எதை நீங்க வீட்ல ட்ரை பண்ணி அதை செஞ்சு சாப்பிட்டு வாந்தி எடுக்கலான்ற முடிவுல இருக்கீங்க அப்படிங்கிறது சேர்த்தே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லி விட்டுருங்க. சாணதானிக்கு வீடியோ இந்த வீடியோ பார்த்து எத்தனை பேர் வாந்தி எடுத்தீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல ஒரு லைக்கையும் போட்டு சப்போர்ட் பண்ணி கொடுங்க. அப்பதான் அந்த யூடியூப் காரன் நம்ம வீடியோ கொண்டு போய் 4 பேர் கண்ணில் காட்டுவான், சஜஷன் பண்ணுவான்னு சொல்ல வந்தேன். அண்ட் பிக் பாஸ் வேற ஸ்டார்ட் ஆகும் போது, ஸோ பிக் பாஸ்லாம் வந்துச்சுன்னா டெய்லி அப்டேட் போடுவோம், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ யாரெல்லாம் பொட்டி பொடிக்க எடுத்து கிளம்புனீங்களோ அவங்களாம் மறுபடியும் பொட்டி பொடிக்க எடுத்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து சேர்ந்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ரெகுலரா வந்து சேரும். அண்ட் நிறைய பேருக்கு நோட்டிபிகேஷன் வரலன்னு சொல்றீங்க, அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, பக்கத்து வீட்டில் போய் எட்டி பார்த்தீங்கன்னா பெல் ஐக்கான ஒன்று வந்திருப்பான், அவன் மண்டையில் நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டினீங்கன்னு வைங்களேன், ஆளுன்னு ஒரு ஆப்ஷனை காட்டுவான். அதையும் சேர்த்து நீங்க பிரஸ் பண்ணி வச்சா மட்டும்தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷன் டான் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஓகேவா? சோ இதெல்லாம் கரெக்டா செஞ்சு வச்சிருக்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். தட்ஸ் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.